பிரியாணியா, கறியும் சோறுமா, அல்ல ரொட்டியும் கறி குருமாவுமா? இல்ல. அந்த ஏதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு துண்டு பேரிச்சம்பழம். ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்களுக்கு என்ன அர்த்தம்? ஒரு துண்டு பேரிச்சம்பழம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. அது இல்லையா? அது இல்ல. அல்லாஹ்வுடைய உலகத்துக்கு வழிகாட்டியா வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு துண்டு பேரிச்சம்பழம் இல்ல. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நம்ம என்ன செய்யறோம்? உட்படாதுக்கெல்லாம் போய் கையேற்றோம். ஒண்ணுமில்லாதுக்கெல்லாம் போய் மானத்தை விட்டு ரோசத்தை ஒரு மனிதன் சுயமரியாதையோட வாழ வேண்டாமா? ஒரு தௌஹீத்வாதி அதுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டாமா? இப்படி கேட்டு கேட்டு யாசகம் கேட்டு கேட்டு சொரலையத்து போய் காசுதான் குறிக்கோள், காசுதான் இலக்கு. இப்போ காசுதான், அதுவும் காசுக்கு தான் வருது சீட்டு. இது தனக்கு தனியா கேட்கறதுல பொது காரியத்தை கேட்கிறாரு. போங்க, அதுக்கு அனுமதி இருக்கு. வசூல் பத்தலையாம் கூட்டம் நடத்துறதுக்கு. போங்க போங்க தருவாங்க. போங்க, சலசலப்பு இல்லாம அள்ளி போடுங்க. இந்த மாதிரி ஏற்பாடு, மண்டபம், சேரு, வாடகை. நாங்க பீஸ் வாங்கிட்டு போக மாட்டோம். சீதவிகள் அவங்கதான். நாங்க பீஸ் வாங்கிட்டு போக மாட்டோம். ஆனா பஸ் டிக்கெட் வாங்கிட்டு போவோம். அதுக்கு வசதி இல்லை எங்கிட்ட. அதுக்கு வேணா பஸ் டிக்கெட் வாங்கிட்டு போவோமே தவிர பீஸ் வாங்கிட்டு போக மாட்டோம். நடத்துறதுக்கு பாதிக்க கூடாதுங்கிறக்காக போங்க. நிறைய அள்ளி போடுங்க, சலசலப்பு இல்லாம போடுங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமுதாயம் எல்லாருடைய, ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் இருக்க முடியும், எங்களுக்கு முடியுமான்னு கேட்க கூடாது. சஹாபாக்களுடைய டோட்டல் சஹாபாக்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஒரு பொம்பளை பார்க்கிறோம், புருஷன்ட்ட வந்து கேட்கிற பாருங்க, அவனுக்கு வசதி இல்லைன்னு தெரியும், ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். 25 புடவை அடிக்கிறதுக்கு பீரோல புது புடவை, பிரிக்கப்படாத புடவை, இன்னும் 4 புடவை எடுத்தான்னு சொல்லி அவனை தாலி அறுத்து, அவனை போய் லஞ்சம் வாங்க வச்சு, அவனை திருட வச்சு, அவனை கலப்படம் பண்ண வச்சு, அவனை ஏமாத்த வச்சு, இந்த அளவுக்கு தூண்டக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள் அப்படித்தான், ஆண்கள் அப்படித்தான். இந்த வயிற்று பசியையும் இந்த உலக ஆடம்பரத்தையும் பொறுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ஒரே ஒரு ஆடை வைத்திருக்கிறோம், அந்த ஒரு ஆடையை அணிந்து தொழலாமா கேட்கிறாங்க. ஒரு ஆடை என்ன? அந்த காலத்து சட்டை வெட்டிலாம் கிடையாதுங்க, ஒரு துண்டு தானே, ஒரு பெரிய போர்வை போத்திக்கிறாங்க, அது ஆடை. இந்த ஆடை அணிந்து தொழலாமான்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவளை குள்ளிக்கும் சௌபானி, என்ன எல்லாத்துக்கும் 2 நாளையா இருக்கு, எல்லாத்துக்கும் 1 நாளையா இருக்குங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னமோ ஆளுக்கு 2 ஆடை வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆடை தொழலாமான்னு கேட்கறீங்க, எல்லாருக்குமே ஆளுக்கு 1 ஆடை வச்சுக்கிற மாற்று உடை கூட இல்லையா நம்மள்ட்ட? பெரும்பாலானவர்களுக்கு மாற்று உடை இல்லை. மாற்று உடை இல்லைன்னு ஒரு ஆள் கைத்து வைப்போம். இந்த போட்டுக்கிற சட்டைக்கு மேல வேற சட்டை இல்லைங்கிற ஒரு ஆள் சொல்ல வைப்போம். நீங்க கேட்கலாமா? நீங்க யாசகம் கேட்கலாமா? கையேந்திருக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குதா? அந்த நேரத்திலும் கையேந்தாம இருந்தாங்க. எதுக்கு கேட்கறீங்க மனுஷன்ட்ட? இந்த சுயமரியாதை நடந்து காட்டு. எங்க போகும் தேவையானவனுக்கு கிடைக்கும் அந்த காசு, அந்த பணம். பிச்சு செத்து போற நிலையில் இருக்கிறானே, அப்படிப்பட்டவனுக்கு போய் தாராளமா கிடைக்கும். அப்ப வாங்க மாட்டேன்னு நீ நினைக்கும் பொழுதுதான் கொடுக்கிற சிந்தை உனக்கு வரும். அது ஞாபகம் வச்சுக்கணும். எவன் வாங்குற பழக்கத்துக்கு வந்துட்டானோ லட்சம் வந்தாலும் வாங்கிட்டு தான் இருப்பான், கொடுக்க மாட்டான். நீ வாங்காத பழக்கத்துக்கு வந்தேன்னு கொடுக்கிற நிலைமைக்கு வரும். கொடுக்கக்கூடியவன் ஆகுவ, கொடுக்க கொடுக்க அல்ல அள்ளி தருவான். அப்ப இந்த காசுல உரசி பார்த்தோம்னு சொன்னா துன்யா நமக்கு பெருசு, எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு பெருசன் சந்தேகம் கிடையாது. சுய பெருசன் முடிஞ்சு போச்சா? துன்யாவை விட ஆகிரத்து பெருசு நம்ப வேண்டிய ஒரு சமுதாயம். துன்யாவில் உள்ள காசுக்காக வேண்டி நான் எதையும் செய்வேன், எந்த ஹராமையும் செய்வேன், மானத்தை விற்குவேன். இன்னும் சொல்ல போனா சுப்ஹானல்லாஹ், இந்த காசுக்காக வேண்டி இந்த கேடு கட்டவர்கள் காலில் எல்லாம் விழுந்து சும்மா கேட்டாலும் பரவாயில்லைங்க. இதை கேட்கும் பொழுது சில பேரு கூனி குறுகி என்சான் உடம்ப உருசான் ஆக்கி கும்பிடு போட்டு கேட்கிறான், கூனி குறுகிறான். கடன்கார கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு சொல்றான். அதுல அந்த காலத்துல கிடையாது, அந்த காலத்துல இருந்து போல இருக்கு. கடன் பட்டார் நெஞ்சம் என்ன? கடன் பட்டுட்டா கேட்டுப்படுவானோ, ரோட்ல வச்சு கேட்பானோ, கடத்துல கேட்பானோ, கேட்டா மானம் போயிரும். அது ஒரு காலம் இருந்துச்சான். அந்த காலத்துல இலக்கியத்துல, தமிழ் இலக்கியத்திலேயே கடன் பட்டார் நெஞ்சம் உதாரணம் காட்டுவான். இப்ப கடன் பட்ட நெஞ்சத்துக்கு என்னவா உறுத்தல் இருக்குமா? ஒன்றை வேண்டாம் வாங்கினதுப்பா, கடனை வாங்கிவிட்டு உங்ககிட்ட அவன் சாட்சி இருக்கானா? கடன் வாங்கின ஒன்றை வாங்க, நீ வந்தியா, நான் பார்த்தன உன்னைய யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இப்ப மற்றவங்களுக்கு நம்ம அந்த அறிவுரை சொல்லல. தௌஹீத் ஏகத்துவவாதிகள் என்று சொன்னா இந்த காசை மதிக்காது, காலில் போட்டு மிதிக்க. காசு ஒண்ணும் உதவாது. ஹலாலான முறையில், அல்லாஹ் அனுமதிச்ச முறையில் அல்லாஹ் தந்தால் பெற்றுக் கொள்ளுங்கள், எவ்வளவு இருந்தாலும் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க எதிர்பார்க்காம வந்தால் நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள், வேற வழியில வந்தால் பெற்றுக் கொள்ளாதீர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த ஏகத்துவத்தில் பாருங்க, இந்த காசுல எப்படி இருக்கணுங்கிற ஒரு அளவுகோல். ஒருத்தர் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் வசூலிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இவர் போய் ஜக்காத்துல வசூலிச்சுட்டு வர்றாரு.
வந்தவர் அவரு நேர்மையானவர், எந்த குறையும் பண்ணல. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கிறீங்களேன், அது எவ்வளவு அதிசயில வரல, ஒரு 1000 ரூபாய் வசூல் பண்ணிட்டு வர்றாரு. 900 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய் ஒதுக்கி வைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் தெரியற மாதிரி, இந்தாங்க ஜகாத் பணம், 100 ரூபாய் இப்படி ஒதுக்குறாரு. இது என்னப்பா ஒதுக்குற அவனு கேட்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு தெரியாம எடுக்கிறவர்னா முன்னாடி எடுத்துக்கலாம். அவர் ஃப்ராட் பண்றவர் இல்ல, அவர் இதை அனுமதிக்கப்பட்டு நினைச்சுக்கிட்டு ஒதுக்குறாரு, ஒரு 10% ஒதுக்குறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இது என்னது 10% ஒதுக்குற? 10% அதிசல வரல, கொஞ்சம் தேடி வருது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கொஞ்சத்தை ஒதுக்கிட்டாரு. என்னன்னு கேட்கறாங்க. இது ஜக்காத்து, இது நான் போனதுல எனக்கா தனியா நீ வச்சுக்கிட்டு தந்தாங்க. போன இடத்துல ஜக்காத்து வசூலிக்க போன இடத்துல இந்த 100 ரூபாய் நீ வச்சுக்கன்னு எனக்காக தந்தாங்க, அதுதான் இது அப்படின்னு உள்ள போய் சொல்ல உண்மையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உன் வீட்டுல போய் படுத்துக்க, அப்ப தரான்னு பாப்போம். நீ வீட்டுல படுத்திருக்குமோ கூட்டி கொண்டு தந்தாரா? நீ என்ன வேலைக்கு போயிருக்குமோ தந்தாரு? அப்ப நீ இந்த ரூபாயை கொடுத்தா தப்பா கணக்கு காட்டுவேன், ஜக்காத்துல கொஞ்சம் குறைச்சு செலவு பண்ணுவேன், ஜக்காத்துல கட்டாயம் வசூல் பண்றது இல்லையா? அந்த மாதிரி ஒரு லஞ்சம் நினைச்சு உனக்கு தந்துருக்கலாம். நீ அதை வாங்கிட்டு உனக்கு தந்ததுங்கிறியா? எடுத்து போடுங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? தௌஹீதுக்கு வேலை செய்யும் போது கமிஷன், தௌஹீதுக்கு வேலை செய்ய போனா நாங்க வசூல் பண்ணிட்டு வர்றோம், எங்களுக்கு எவ்வளவு கமிஷன் தெரியுங்க? எப்படி இந்த கூட்டத்துக்கு வசூல் பண்ண போறாங்கன்னு வைங்களேன், வசூல் பண்ண போவார் ஒருத்தர், எல்லாம் கமிஷன். மலேசியா சிங்கப்பூர் போங்க, அது கமிஷன். இங்க போய் வசூல் பண்ணுங்க, அது கமிஷன். இது என்ன? இதான் மார்க்கமா? இதான் இஸ்லாம் சொல்ல தௌஹீதா? இதுதான் ஏகத்துவமா? அப்ப நல்லா தெரியுது. நம்மள சுய பரிசோதனை பண்ணி பார்க்கும் போது காசுல அவுட்டு. காசை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பார்வை என்ன? துன்யா எங்களுக்கு பெருசு, ஆகிரத்து காசு பெறாது. காசு விஷயத்துல பொருளாதாரம் வந்துருமே, ஆனால் ஆகிரத்தை எத்தனை தடவை எத்தி மதிக்க நாங்கள் தயார். எங்களுக்கு துன்யா வேணும் முடிவு பண்ணிட்டோம். இந்த காசுல தான் இப்படி. அது மாதிரி பதவி, புகழ், செல்வாக்கு, இதெல்லாம் துன்யாவுடைய பாக்கியங்கள். இதுவும் ஒரு மனுஷன் ஆசைப்படக்கூடியதுதான். எப்படி காசு ஆசைப்படுறானோ அதே மாதிரி இதெல்லாம் ஒரு மனிதன் ஆசைப்படுறான். எப்படி ஆசைப்படுறான்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அந்த அடிப்படையில் ஆசைப்படுறானா? அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய வழியில் ஆசைப்படுறானா? இல்ல. சும்மா சாதாரணமா ஒரு இந்த வட்டாரத்துக்கு என்ன சாரமேடா, இது சாரமேடல் இந்த ஏரியாவுக்கு இவர் தலைவர் போட்டுருவோம். ஏறிக்கிற அந்த கருவத்தையும் அந்த மண்டக்கணத்தையும் அந்த நடையையும் அந்த இதையும் பார்க்கணும், சிலிப்புறதை. என்னென்ன பெரிய அமெரிக்க ஜனாதிபதிக்கு மேல உள்ள ஜனாதிபதி அந்தஸ்து பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு வழிகாட்டி எப்படி நடந்தாங்க? ஒரு எல்முனை கருவம் இருக்குமா அவங்கள்ட்ட? அவங்களுக்கு கருவம் உள்ளவர்களாக யாராவது அவர் பார்த்திருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தலஹும். முஹம்மதே, நீ அந்த மக்களுக்கு ரொம்ப நளினமா மென்மையா நடக்கிறிய, அது அல்லாஹ் செஞ்ச பெரிய அருள். அருள் நாள் நடக்கிறேங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு மென்மை, அணுகக்கூடிய மக்கள்கிட்ட அவ்வளவு மென்மை, அவ்வளவு அண்மையா இருக்கும். அவங்க கூட நெருங்க முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு நெருங்க முடியும். யார்கிட்டையும் நெருங்க முடியாத அளவுக்கு. எந்த அளவுக்குன்னா, ஒரு மதீனாவில் இருக்கிற ஒரு கிழவி, எந்த செல்வாக்கும் இல்லாத ஒரு கிழவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கையை பிடித்து இழுத்து சென்று தன்னுடைய தேவையை கேட்க முடியும். என்னப்பா நீ என்ன தரமாட்டேங்கிறது? ஒரு கிழவி கையை பிடிச்சி இழுத்து தன்னுடைய தேவையை கேட்க முடியுமா? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு தௌஹீதின் பெயரால் தலைமையை பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த தௌஹீதின் மற்ற தலைமை விடுத்தலுங்க, அரசியல் தலைமை, அந்த தலைமை, இளவு எல்லாத்தையும் விடுவாங்க. எம்எல்ஏ, எம்பி, எம்சி, அதை நான் சொல்லவில்லை. தௌஹீதின் பெயரால் ஒரு பகுதிக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு கிளைக்கு, ஒரு மாநிலத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர்களை அணுக முடிகிறதா? மென்மையான போக்கு காணப்படுகிறதா? அவர்கள்ட்ட அனுசரித்து பேசக்கூடிய பண்பாடு இருக்கிறதா? அல்லது தங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்ற அந்த ஆணவம் இருக்கிறதா? அந்த ஆணவத்தை கண்டுவிட்டு தௌஹீத விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு சமுதாயம் போவதா இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம எங்க என்ன துன்யா கஷ்டா போச்சு. இப்ப நமக்கு என்ன வேணும்? துன்யாவில் நான் எனக்கு ஒரு பெருமை வேணும்யா, என்னை கண்டுகிற 4 பேர் மதிக்கணும், நான் யாருங்கிற என்னை பத்தி 4 பேர் பேசணும், என்னை புகழணும், எனக்கு பட்டம் தரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஆரோக்கியமா இல்லையா? அதுலயும் அவுட்டு. இந்த பதவி புகழ் வெறி இருக்கு பாருங்க, உத்தரம் விரும்பவே இல்லை. அப்படியே முடிச்சுக்கிறாங்க. இந்த அளவு உட்கார்ந்து இருக்கிறாரு, இவரை ஒத்தரமே நம்ம விரும்ப மாட்டேங்கிறோம். நீ விரும்பாட்டாலும் நான் சேர விட மாட்டேன், விரும்பாட்டாலும் நான் சேர விட முடியும், நான் எனக்குள்ள சேர்த்தான். யார் இப்படி பாக்குறமா இல்லையா? அவன்
வந்து வெறுத்தாலும் சரி, நஞ்சு மாதிரி வெறுத்தாலும் சரி, யார் அணுக முடியாம போனாலும் சரி, அணுகிறவனை வந்து ஆபாச வார்த்தைகளால் திட்டினாலும் சரி, நெருங்க முடியாத நிலையில தன்னை உயர்த்தி கொண்டாலும் சரி, அதை பத்தி கவனம் இல்ல.